Hi friends, welcome to Jay's Creations. இந்த எபிசோடில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லீஃப் பெயிண்டிங், அதுவும் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் ரொம்ப அழகாக ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்டுன்னு பார்க்கலாமா? ஒயிட் ஃபேப்ரிக் கலர்ஸ், டிசைன் ஷீட், எம்ப்ராய்டரி ஃப்ரேம், ப்ரஷ், பென்சில். நம்ம இந்த பேட்டர்ன் லீவ்ஸை வந்து ஃபேப்ரிக்கில் எப்படி ஈஸியாக பெயிண்ட் பண்ணலாம், கொஞ்சம் டீட்டெயில்டு ஒர்க்கு தான் இது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு பென்சிலால் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த அவுட்லைன் இங்கே இருக்குது, இது எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். முதல்ல இப்போது நம்ம இதை அவுட்லைன் ட்ரா பண்ணிட்டோம் இல்லையா, இந்த உள்ளே இருக்கிற ஃபுல் ஸ்பேஸையும் நம்ம வந்து லைட் க்ரீன் எடுத்துகிட்டு இதை ஃபில் பண்ணணும். அந்த அவுட்லைனோடு அப்படியே உள் கேப் ஃபுல்லையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிடணும். நம்மளுக்கு இதில் வேணுங்கிற கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீன், ஒரு டார்க் க்ரீன் அண்ட் ஒயிட், இது மூணு தான் இந்த லீஃப்க்கு நம்மளுக்கு தேவை. கடைசியில் கொஞ்சம் நம்ம ப்ளூ ஆட் பண்ணலாம். ஸோ இந்த கலர்ஸ் வச்சுட்டு இன்றைக்கி இந்த லீஃப் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து லைட் க்ரீன் கொடுத்தாச்சு. அடுத்தது டார்க் க்ரீன் எடுத்துப்போம். கொஞ்சம் இதுக்கு காயறதுக்கு டைம் கொடுங்க, ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ், கொஞ்சம் செட் ஆகிடும். ஏன்னா நெக்ஸ்ட்டு கலர் நம்ம ஆட் பண்ணோன்னா அது வந்து ஸ்மட்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ டார்க் க்ரீன் ப்ரஷில் லோட் பண்ணிப்போம். இந்த சென்டர் மிட்ரிப் வந்து ட்ரா பண்ணலாம் டார்க் க்ரீனில். அடுத்தது சேம் டார்க் க்ரீன் எடுத்துட்டு ப்ரஷில் டிப்பில் லோட் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ்ஷை நல்லா அப்படி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணின ப்ரஷில் நம்ம இப்போது இந்த லீஃபில் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சைட், அந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து இப்போ பாருங்கள், இந்த ப்ரஷில் வந்து எல்லாம் ஹேர்ஸ்லாம் தனித்தனியாக இருக்குது. இப்போது இந்த சைடு ரைட் சைடில் நம்ம இந்த இடத்த இந்த டார்க் க்ரீனால் ஓப்பன் பண்ண ப்ரஷ்ஷால் அப்படியே ஃபில் பண்ணுறோம். அடுத்தது இந்த சைடு வந்து ஆப்போசிட் சைடு இந்த லைனை வந்து ட்ரா பண்ணிப்போம், அவுட்லைன். அதே மாதிரி ப்ரஷில் க்ரீன் லோட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல இந்த லைனுக்கு இந்த சைட் நம்ம பண்ணினோம். இந்த ஹாஃபில் வந்து ஆப்போசிட் சைடில் நம்ம இந்த க்ரீன் கலரை இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிகிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் எடுத்துப்போம். ரவுண்ட் ப்ரஷில் ஒயிட் லோட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒயிட் அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சேம் வே ஒயிட்டை வந்து ப்ரஷில் லோட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இந்த லீஃப்னுடைய அவுட்டர்லேருந்து ஒர்க் பண்ணோம். இப்போ பாருங்கள், இந்த அவுட்டரில் இந்த கர்வ் வரும்போது கொஞ்சம் அந்த இடத்துல லைன்ஸ் அந்த மாதிரி கர்வ் வரா மாதிரி போட்டுக்கணும். தென் நெக்ஸ்ட் அகெயின் ஒர்க் பண்ணணும். எவ்ரி டைம் லோட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்ட்ரோக்ஸ் நம்ம போடணும். இப்போது இந்த ஹாஃபில் பண்ணும்போது நம்ம ஒன்ஸ் அகெயின் ப்ரஷில் ஒயிட் லோட் பண்ணிப்போம். ப்ரஷ்ஷை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஹாஃபில் பண்ணணும். ஸோ மெதுவாக டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இங்கேருந்து க்ரீன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ உள்ளேருந்து ஒயிட் எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரோக்ஸில் ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டரில் வந்து இந்த மாதிரி இந்த கர்வ் இருக்கிற மாதிரியே பேட்டர்னுக்கு இந்த ஒயிட் வந்து நம்ம அப்ளை பண்ணோம்.
ஜஸ்ட் ஸ்ட்ரோக்ஸாக தான் பண்ணோம், ஃபில்லிங் கிடையாது. இப்போ ஃபைனலாக இன்னொரு வாட்டி டார்க் க்ரீன் ப்ரஷில் லோட் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சப்க்கு ப்ரஷ்ஷை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல இந்த லைன்ஸை இன்னும் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட் இப்போது டு எண்ட் த பெயிண்டிங் ஒயிட் கொஞ்சம் ரவுண்ட் ப்ரஷில் லோட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் லைனை நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி லைன் போடலாம். அதே மாதிரி இந்த அவுட்டர்லையும் லைனை வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி இந்த கர்வ்ஸையும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அழகாக ஒரு 3D எஃபெக்டோடு இருக்கிற மாதிரி ஒரு லீஃப் இப்போ நம்ம இந்த எபிசோடில் ட்ரை பண்ணோம். கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் இன்னொரு ஐட்டமோட I will meet you. Until then, it's bye from Jay's Creations.